லாஸ்ட் மாடியூல்ல ஒரு 3D ஆப்ஜெக்ட்டை திங்கர்கேட்ல எப்படி டிசைன் பண்றதும் அதை STL ஃபைலா எப்படி சேவ் பண்றதும் பார்த்தோம். இப்போ அந்த STL ஃபைலை ஸ்ட்ரைட்டா இந்த 3D பிரிண்டர்ல ஃபீட் பண்ணி பிரிண்ட் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. அதுக்கு நம்ம ஸ்லைசிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும். அது எப்படி யூஸ் பண்றது, அதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்லைசிங் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்லைசிங் அப்படின்ற நேம் கேட்டானே உங்களுக்கு ஃப்ரூட் ஸ்லைஸ் பண்ணுறதும் வெஜிடபிள் ஸ்லைஸ் பண்ணுறதும் தான் ஞாபகம் வரும். இங்கே அதே மாதிரி தான் நம்ம ஒரு 3D டிசைனை ஸ்லைஸ் பண்ணி அதை லேயர் பை லேயராக பிரித்து அந்த லேயர்ஸில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ணிக்கும். கலெக்ட் பண்ண அப்புறம் அது எவ்வளோ லேயர்ஸ் இருக்கணும், எவ்வளோ இன்ஃபில் இருக்கணுன்றதெல்லாம் இந்த ஸ்லைசிங் சாஃப்ட்வேரில் நம்ம டிசைன் பண்ணிவிட்டு அதை ஃபைனலாக G கோடாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம SD கார்டில் போட்டு இந்த பிரிண்டரில் ஃபீட் பண்ணி பிரிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒரு 3D டிசைனை ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்லைசிங் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. லைக் அல்டிமேக்கர், க்யூரா, ஐடியா மேக்கர், ப்ரூசான்னு நிறைய இருக்கும்போது நம்ம ப்ரூசாவை தான் செலக்ட் பண்ணுறோம். ஏன் இந்த ப்ரூசாவை செலக்ட் பண்ணுறோன்னா, மற்ற ஸ்லைசிங் சாஃப்ட்வேர் கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ரூசாவில் ஸ்லைஸ் பண்ண டிசைனோட பிரிண்டிங் டைம் ரொம்ப கம்மியாகவும் இதோட ப்ரிசிஷன் ரொம்ப அதிகமாகவும் இருக்கும். நம்ம கிரியாலிட்டி மாதிரியே ப்ரூசாவை ஒரு 3D பிரிண்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான். இன்னும் சொல்ல போனால் கிரியாலிட்டிக்கு முன்னாடியே ப்ரூசா 3D பிரிண்டர்ஸை மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ப்ரூசா ஸ்லைசிங் சாஃப்ட்வேர் ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் தான். அதை நம்மளால் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அடுத்த வீடியோவில் நம்ம அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம்.